ராஜா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினானாம். அல்லேலூயா. ஒரு ராஜா கிட்ட இப்படிப்பட்ட காரியம் வருது அப்படின்னா அவன் செய்த முதல் காரியம் வேதத்தை ஆராய ஆரம்பித்தது நிமித்தம் தான். அல்லேலூயா. நாம வேதத்தை தியானிக்க தான் எந்த இடத்துல இருந்து நமக்கு எதிர்பார்ப்பு வருதோ இல்லையோ ராஜா கையில இருந்து எதிர்பார்ப்பு வரும். நீங்க எதிர்பார்த்ததே ஆண்டவர் செய்வார். அவன் அதை மட்டும் விடல, வாழ்த்தி மட்டும் விடல, ஆலயத்தை கட்டுவதற்குண்டான பொண்ணை கொடுக்குறான், வெள்ளியை கொடுக்குறான். இன்னும் என்னென்னப்பா வேணும், என் கஜானால இருக்குது போய் எடுத்துக்கோ. அடிமையா போனவனுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? உங்க வீட்டில் இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரம் உங்க வீட்டில் ஒரு அடிமை பெண் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? நீங்க சொல்றதை தான் அவங்க கேட்கணும். ஆனா இங்க ஆப்போசிட்டா நடக்குது. எஸ்ராக்கு ராஜா சொல்லி அனுப்புறாரு, நான் உனக்கு சமாதான வாழ்த்துதல சொல்றேன்ப்பா, நீ போய் ஆலயத்துக்கு கட்டுவதுக்குண்டான வேலையை பாரு, உன் கூட யாரெல்லாம் வர விருப்பம் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நீ ஆலயத்தை கட்டுவது வேலையை என்ன பண்ணு பாரு.